அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பதிவில் நாம் அனைவருக்கும் பலன் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆவை பார்க்க இருக்கின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஓதக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான துஆவை பார்க்க இருக்கின்றோம். இந்த துஆவை நம் வாழ்நாளில் ஒரு தடவை ஓதிவிட்டோம் என்றால் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாக அமையும். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் தவறான பாதையில் செல்பவர்களாக இருந்தால் கூட அவர்களை மீட்டெடுத்து பெற்றோர்களுக்கு விருப்பமான பிள்ளைகளாகவும் மேலும் அவர்களை நேர்வழிப்படுத்தியும் ஈமான் உடையவர்களாக மாற்றுகின்றான். இன்னும் எந்தவித ஆபத்தும் எந்தவித பிரச்சினைகளும் அவர்களுக்கு வராமல் வல்ல அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகின்றான். இதைவிட ஒரு சிறந்த துஆ இருக்க முடியாது என்று கூறும் அளவுக்கு ஒரு சிறப்பான அற்புதமான துஆவாக இது காணப்படுகின்றது. அதற்கான காரணம், பெற்றோர் பிள்ளைகள் எனும் அருமையான உறவுகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான். இந்த உறவு கிடைக்காமல் நிறைய பேர் கவலையுடன் இருக்கின்றனர். சிலர் இந்த உறவுகள் கிடைத்தும் என் பிள்ளைகள் சரியில்லை, என் பேச்சை கேட்பதில்லை, வழி தவறி செல்கின்றார்கள் என்று துயரப்படும் பெற்றோர்களும் உள்ளனர். இவ்வாறு உங்களுடைய பிள்ளை சிறு பிள்ளையாக இருந்து சொல் கேட்காவிடினும் பெரிய பிள்ளையாக இருந்து உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை வாழ்நாளில் ஒரு முறையாவது ஓதிவிடுங்கள். நீங்கள் இதனை ஓத அதனுடைய பலன் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைத்து கொண்டிருக்கும். இந்த துஆவை ஓதக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் நிறைய பலனை கொடுப்பான். காரணம், துஆவை ஓதியவருடைய கோரிக்கையாக அவர்களை மீட்டெடுத்து நல்ல முறையில் வாழ வைப்பதோடு அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏராளமான ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொடுப்பான். இதைவிட சிறந்த ஒரு துஆ இருக்க முடியாது என்றே கூற வேண்டும். இன்று பல வழிகளில் வழி தவறி போகும் பிள்ளைகள் அவர்கள் இவ்வழியை விட்டு வெளியே வந்தாலே போதும் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பார்கள். அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. ஆனால் அவர்களை வழி தவறி செல்லாமல் பாதுகாத்து சாலிகான பிள்ளைகளாக மாற்றி இன்னும் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கின்றான். மற்றும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில் நெருக்கமான பந்தத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். இந்த துஆவை மட்டும் நம் வாழ்வில் ஓதிவிட்டோம் என்றால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் எந்த பிளவும் ஏற்படாது. உயிர் உள்ளவரை அல்லாஹ் அவர்களை அன்போடு வைத்திருப்பான். இது மிகவும் அற்புதம் வாய்ந்த ஒரு திக்ராக காணப்படுகிறது. அத்தோடு இதனை அனைவரும் ஓதும் திக்ராகவும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம பாரிக்லி ஃபி அவுலாதி வஹ்ஃபல்லஹும் வர்சுகுஹும் வலா தலூரஹும் வௌஃபிகுஹும் லிதாஅதிக வர்சுக்னி பிர்ரஹும். இதனுடைய பொருள், அல்லாஹ்வே எங்களுடைய பிள்ளைகள் மூலம் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, இன்னும் அவர்களை பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக, இன்னும் அவர்களை நேர்வழிப்படுத்துவாயாக, இன்னும் அவர்களை உனக்கு அடிபணிய கூடியவர்களாக மாற்றுவாயாக என்றும் அவர்களை கொண்டு எனது வாழ்வாதாரத்தில் ரிஸ்கையும் மகிழ்ச்சியையும் அதிகப்படுத்துவாயாக. இவ்வாறான ஒரு மிகவும் அழகிய துஆவாக இது காணப்படுகிறது. நம் பிள்ளைகளுக்கு நாம் கேட்கக்கூடிய ஒரு சிறந்த துஆவாகவும் இது காணப்படுகின்றது. இவ்துஆவை கூறி நமக்கு அல்லாஹ் கபூல் செய்தான் என்றால் நம் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் நமது வாழ்க்கையையும் அல்லாஹ் சிறப்பாக்கி தருவான். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு துஆவாக காணப்படுகின்றது.
இந்த திக்ரை நிச்சயமாக ஓதுங்கள். அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றி அவர்கள் வழி தவறி சென்றால் கூட அவர்களை நேர்வழிப்படுத்தி அவர்களின் வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத்தை பொழிந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இன்னும் அவர்களின் மூலம் அல்லாஹ் உங்களுக்கும் அல்லாஹ் வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய்வான். இன்னும் சில பெற்றோர்கள் எனது பிள்ளைகள் ஈமான் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களும் உண்டு. இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹ்விற்கு அடிபணியக்கூடிய ஈமான் உடையவர்களாக உங்கள் பிள்ளைகளை அல்லாஹ் மாற்றுவான். உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் அல்லாஹ் மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ். அன்றாடம் இந்த சூறாவை ஓதக்கூடியவராக அல்லது சிறந்த நாட்களிலாவது இந்த துஆவை ஓதுங்கள். உங்கள் பிள்ளைகளை கொண்டு உங்களுக்கு எப்போது கவலை வருகிறதோ அப்போதெல்லாம் இதை ஓதிக்கொள்ளுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான துஆவை நாம் அனைவரும் ஓதி அதனுடைய சிறப்புகளை பெற்றுக்கொள்வோமாக. உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜஸாக்மல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.